அதெல்லாம் படமாவே அவங்க எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம். அதெல்லாம் அவங்க ஏன் படமா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஓடிடிலேயே அதை ஒரு 15 மினிட்ஸ்ல பார்த்து முடிச்சிட்டேன். சாரி, அது எதுவுமே கன்வே ஆகலைங்க. இந்தியன் 2 அதுவும் அந்த தாத்தா வராரு சாங் ஒஸ்ட். விஜய் ஃபேன்ஸ் ப்ளீஸ் எனக்கு கோச்சிக்காதீங்க. எனக்கு வந்து கோட் வந்து லைக் பிடிக்கல. ஓகே, நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். பட் ஸ்டில் எனக்கு பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு, ரொம்ப போர் அடிச்சுது. என்னால் தேட்டரில் உட்கார முடியலப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் ஆஸ் யூஷுவல். அது வந்து ஒரு ஸ்டோரி லைனும் இல்லை. ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க கூட இப்போ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. சீரிஸ் எடுக்கிறவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. கங்குவா வந்து தேவையில்லாமல் 3D புக் பண்ணி கண்ணாடி போட்டு தூங்கிட்டேன் நான். பட் சூர்யா ஆக்டிங் வாஸ் வர்சடைல், நல்லா இருந்துச்சு. ஐயா ஒஸ்ட், ஓட்டலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிஞ்சி எனக்கு பிடிக்கவே இல்லை. பெஸ்ட்னா அமரன், ஃபர்ஸ்ட்னா பிரதர். அதெல்லாம் படமாவே அவங்க எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம். அதெல்லாம் அவங்க ஏன் படமா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஓடிடிலேயே அதை ஒரு 15 மினிட்ஸ்ல பார்த்து முடிச்சிட்டேன். சாரி, அது எதுவுமே கன்வே ஆகலைங்க. அவர் யாராவது ஸ்கூல்ஸ் கிட்டு ஒன்றத்தை வச்சு அதை நான் வந்து ஒரு படமாவே என்னால் பார்க்க முடியாது. நான் அதை வந்து பார்க்கும்போதே இதெல்லாம் எப்படி வந்து ராஜேஷ் எழுதியிருப்பார், முதல்ல எப்படி டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, இது எப்படி ஜெயம் ரவி ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் யோசித்தேன். ஆவேஷம் அண்ட் புஷ்பா 2 செம்மையா இருந்துச்சு. ஒஸ்ட் மூவினா இந்தியன் 2 அதுவும் அந்த தாத்தா வராரு சாங் ஒஸ்ட். கிரிஞ்சா இருந்ததுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அவுடேட்டடா இருந்தது. செம்ம கிரிஞ்சு ஃபிலிம். ஏன் போனோன்னு இருந்தது. ரீசெண்டாக எனக்கு பிடிச்ச மூவி பெஸ்ட் மூவினா அமரன் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வர்ஸ்ட் மூவினா விஜய் ஃபேன்ஸ் ப்ளீஸ் எனக்கு கோச்சிக்காதீங்க. எனக்கு வந்து கோட் வந்து லைக் பிடிக்கல. ஓகே, நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். பட் ஸ்டில் எனக்கு பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு, ரொம்ப போர் அடிச்சுது. என்னால் தேட்டரில் உட்கார முடியலப்பா. அதனால ஸோ யா, பெஸ்ட் மூவி வந்து மெய்யழகன் நல்லா இருந்தது. அமரன் நல்லா இருந்தது. பட் எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகலை. மெய்யழகன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அதோட பெஸ்ட் மூவி 2024. ஃபர்ஸ்ட் நிறைய படம் இருக்கு, லிஸ்ட்ல எது சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் ஆஸ் யூஷுவல். அது வந்து ஒரு ஸ்டோரி லைனும் இல்லை. ஷார்ட் ஃபிலிம் பண்றவங்க கூட இப்போ ரொம்ப நல்லா பண்றாங்க. சீரிஸ் எடுக்கிறவங்க ரொம்ப நல்லா பண்றாங்க. ஒரு மூவியா அது வந்து ஒரு கன்சிடர் பண்ண முடியல. அதுவும் ஜெயம் ரவி அதை பண்ணான்றப்ப இன்னுமே கன்சிடர் பண்ணவே முடியல. அந்த ஒரு ஜெயம் ரவியோட மூவி கரெக்டா இல்லை. இப்போ சந்தோஷ் சுப்ரமணியம் பார்த்துருப்போம். ரொம்ப அழகா ஒரு இதில் வந்து பிரதர் வந்து லிஸ்ட்டே வரக்கூடாது. மேபி ஜெயம் ரவி மூவி லிஸ்ட்டே கட் பண்ணிடலாம். பெஸ்ட் மூவி ரீசெண்டாக பார்த்ததில் அமரன் சொல்வேன். அதுக்கப்புறம் கருடன், அதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் மூவி கேட்டகரிஸில். ஃபர்ஸ்ட் மூவிஸ்னால் ரொம்ப டிஃபிகல்ட் சாய்ஸாக இருக்குது. இந்தியன் 2வா கங்குவாவா அப்படின்னு. நான் இந்தியன் 2 பார்க்கல, பிகாஸ் நிறைய ரிவ்யூஸ் கேட்டுட்டேன். ப்ளஸ் எனக்கு பார்க்கணுன்னு தோணல. இந்தியன் 1 ஸ்டோரி மட்டும் கேட்டேன், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்தியன் 1 பார்த்தேன். இந்தியன் 2 எனக்கு பார்க்கணுன்னு தோணல. ஸ்டோரியும் நல்லா இல்லை, ரிவ்யூஸ் வாஸ் நாட் நைஸ். கங்குவா வந்து தேவையில்லாமல் 3D புக் பண்ணி கண்ணாடி போட்டு தூங்கிட்டேன் நான். பட் சூர்யா ஆக்டிங் வாஸ் வர்சடைல், நல்லா இருந்துச்சு. அப்படி நல்லா பண்ணியிருக்கலாம். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. பட் ஒரு அன்னெசரி கான்செப்ட், என்னடா இது அந்த மாதிரிலாம் இருந்தது. சம்மந்தமே இல்லாமல் எதையோ கொண்டு வந்து வச்ச மாதிரி இருந்தது. பெஸ்ட் மூவினா தங்கலான், அது சூப்பராக மேக் பண்ணியிருப்பாங்க. போஸ்ட் மூவினா இந்தியன் 2. இந்தியன் 2 வந்து அவர் அந்த இந்தியன் 1 அந்த மைண்ட் செட்லேயே இருக்கார், இன்னும் எவால்வ் ஆகி வரல. தங்கலான் பெஸ்ட் மூவி எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அது நம்ம ஒரு மூடில் பார்த்துட்ருப்போம். பட் அதை கடைசியில் நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸ்டோரியே டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆமாம், எல்லாரோட ஆக்டிங்குமே அதில் நல்லா இருந்துச்சு. விக்ரம், பசுபதி எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பெஸ்ட்டு எனக்கு பிடிச்சது ரொம்ப அமரன் மூவி. வெஸ்டர்ன் சொல்ல முடியாது. லீஸ்ட் ஃபேவரட்னா மேபி இந்தியன் 2 சொல்லலாம். அமரன் ஏன் பெஸ்ட்டாக இருந்தது? அதில் எல்லாமே இருந்தது இல்லை, லைக் இமோஷன்ஸ், குட் பேட் அண்ட் ஆல்சோ அது ஒரு இருந்தால் இட்ஸ் சேட் எண்டிங். பட் இருந்தாலும் இட்ஸ் வெரி இன்டென்ஸ் மூவின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் வை ஸ்டோரி ஒரு ரியல் ஸ்டோரின்றதுனால. ரியல் ஸ்டோரி, ஆமாம், அது நான் ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் இட்ஸ் அ ரியல் ஸ்டோரி அண்ட் ரியல் ஹீரோ இல்லை ரியல் சோல்ஜர்ஸோட ஸ்டோரினால இட்ஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி நைஸ் ஃபீலிங் டு த ஃபேமிலி ஆல்சோ இல்லையா. ஸோ இட்ஸ் வெரி கனெக்டிங். தட் மூவி பார்த்தீங்கன்னா எப்பவுமே கோட் தான். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு புஷ்பா ஃபஸ்ட்டு தான். இதெல்லாம் படம்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் விட ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. கோட் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு ப்ரோ? தளபதி ப்ரோ, எப்பவுமே தளபதினாலே ஒரு ஸ்பெஷல் தானே. இந்த ரீசனுக்காக சொல்கிறீங்களா? இல்லை இந்த ரீசனுக்காக இல்லை, புதுசாக ஒரு இதுவாக பண்ணியிருக்காரு, பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. இந்த இயரில் பெஸ்ட் மூவி வந்து நான் 3 வச்சுருக்கேன். ஒன்று வந்து மகாராஜான்னு விஜய் சேதுபதியோட படம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 2 டைம்ஸ் மேலே பார்த்துருக்கேன். அண்ட் அமரன் பிடிச்சிருந்தது, நல்லா எங்கேஜிங்காக இருந்தது படம். ஒரு நல்ல ஒரு ஃபிலிம். அண்ட் போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிடியில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு, லைக் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு படம், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற இது இருந்துச்சு. பிடிக்கல, இந்த வருஷம் பார்த்துருக்க கூடாது, பிடிக்கல அப்படின்னு எந்த படமும் கிடையாது. எதுவுமே இல்லை. நான் பார்க்குறதே செலக்டிவாக தான் பார்க்குறேன். ஸோ அதனால்
பிடிக்கல வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மூவினா ஒரு 4-5 சொல்லலாம் ப்ரோ. எல்லாருமே ஹிட்டான மூவி வந்து லப்பர் பந்து, அமரன் அந்த மாதிரி. எனக்கு வந்து விமலோட போகுமிடம் வெகு தூரம் இல்லை, அது வந்து ஒரு அண்டர்ரேட்டட் மூவி தான். ஆனால் அப்புறம் மூவி அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அது ஃபஸ்ட்டுனா நிறைய இருக்குது ப்ரோ. புஷ்பா இருக்குது, இப்போ இந்த புஷ்பா ஃபஸ்ட்டு ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்ட் 1 அந்த அளவுக்கு இதுவாகலை ப்ரோ, பெருசாக இதுவாகலை. பார்ட் 2 போய் பார்க்கணுமான்றது. பெஸ்ட் மூவி அமரன். அது வந்து ஒரு மாதிரி ஒரு கனெக்ட் அந்த மூவி. நான் அந்த மூவி இருந்துச்சு நான் 3 டைம்ஸ் பார்த்தேன், தியேட்டரில் 2 டைம்ஸ் பார்த்தேன், ஓடிடியில் ரிலீஸ் ஆகியும் பார்த்தேன். அந்த மூவி ஒரு மாதிரி வந்து ஒருத்தங்க லைஃப் இப்படி தான் இருக்கும்னு நினச்சி வந்தாங்க, பட் இப்படி இருக்காதுன்னு ஒரு இது மாறிச்சுல, ஒரு ரியல் ஸ்டோரின்றதுனால அது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அதனால அமரன். ஆவேஷம் பகத் ஃபாசில் பிரிச்சு மேய்ச்சிட்டாரு. ஒரே படம் மட்டும் மறந்துறேன் ப்ரோ, இந்தியன் 2 ப்ரோ. சாரி ப்ரோ. ஓகே, டிஃபரெண்டா இருந்துச்சா ஆவேசம்? இல்ல ஆவேஷமா ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டடாக உள்ளே போனேன். ஆக்சுவலி ஓகே, பகத் ஃபாசில்னா ஒரு சீரியஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போன ஸ்டார்டிங்லேருந்து ஃபன் நோட்டு தான். பிரிச்சு மேய்ச்சிட்டாரு. தி பெஸ்ட் ஃபிலிம். இந்த கோட் கிட் இதெல்லாம் ஐயா ஒஸ்ட்டு, கோட்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இஞ்சி எனக்கு பிடிக்கவே இல்லை. அமரன் எவ்வளோ டச்சா இருந்தது? அமரன் வந்துட்டு லைக் ரொம்ப பிடிச்சிருந்தது அமரன் இல்லையா. அது என்ன சொல்கிறது, பர்சனலாகவும் சரி லைக் எனக்கு ரொம்ப அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸாக சரி எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. கனெக்ட் ஆகலை. ஆமாம், சுத்தமாக கனெக்ட் ஆகலை. ரொம்ப தியேட்டர் லைக் ஒரு அஃப்கோர்ஸ் மூவினாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படி தானே எஸ்கேபிசம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல போயிட்டு அங்கேயே நம்மளால் அங்கேருந்து எப்படா எஸ்கேப் ஆகுன்ற மாதிரி ஃபீல் ஆகக்கூடாதுல ஒரு மூவி பார்த்தா. ஸோ அதனால வேர்ஸ்ட் மூவிஸ் பிரதர், பெஸ்ட் மூவிஸ் மெய்யழகன். எப்பயுமே உங்களுக்கும் இருப்பாங்க கூட பேச செய்ய ஒரு ஆட்கள் இருந்த மாதிரி வந்து நமக்கு எப்பயுமே ஷேரிங் இஸ் த பெஸ்ட் பெயின் ரிலீஃப். அதனால வந்துட்டு எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அதில் வந்து மெய்யழகன் பெஸ்ட் மூவி. அமரன் வந்து இப்போ கூட அந்த படத்தில் ஏதாவது சாங் கேட்டால் நான் இந்த ஃபுல் மூவி அப்படியே த்ரூ அவுட் ஓடிட்டே இருக்கும் மைண்டில் அந்த ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ ஐ குட் ஃபீல் லவ் ஃபார் ஹர் அண்ட் ஹிஸ் லவ் ஃபார் த நேஷன். அது 2 தான் பார்த்தோம். அது கேள்வி எவ்ரி திங் இஸ் ஃபேர் பிட்வீன் லவ் அண்ட் வார். ஸோ அது வந்து அந்த படம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு. அதான் பழைய பாட்டே திரும்பி பாடிட்டு இருக்காங்க, அதனால எனக்கு அது பிடிக்கல. வேற நல்ல படம்னா அந்த லப்பர் பந்து நல்லா இருந்துச்சு, என்டர்டைனராகவும் இருந்துச்சு, சோசியல் மெசேஜும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. எனக்கு லீஸ்ட் ஃபேவரட், பட் எல்லாமே இட்ஸ் அ குட் மூவி ஒன்லி, பட் இட்ஸ் லீஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஆமாம் இருக்கலாம், கொஞ்சம் கதைப்படி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் குட். கமலாசன்ஸ் அண்ட் ஆல் த கேரக்டர்ஸ் தே டிட் த பெஸ்ட். பட் மூவி ஐ மீன்ஸ் ஸ்டோரி வைஸ் இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம். நல்லா இருந்தது. பட் என்னன்னா ஏஜ் பீப்புள் எல்லாருக்கும் அந்த ஆக்ஷனும் சரி, லவ் ஸ்டோரி சரி, மியூசிக்கும் சரி எல்லாம் கனெக்ட் ஆச்சு. பட் என்னோட பேரண்ட்ஸ் அந்த ஏஜில் இருந்தவங்கெல்லாம் ஆக்ஷன் அதிகமாக இருக்குது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா லைக் ஆக்டர்ஸ் வந்து நல்லா ஒரு பார்ட் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கங்குவா தான் ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. கங்குவா ஆக்சுவலாக அது ஒரு சினிமேட்டிக் ஃபீல்டில் பயங்கரமாக இருந்தது. அது அவங்க சைடில் தான் ப்ராப்ளம், அந்த சவுண்டு வந்து அவங்க சைடில் ப்ராப்ளம். சினிமேட்டிக் படம் எனக்குன்னா ஸ்டோரி நல்ல ஸ்டோரி ப்ரோ. அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஒரு 4 ஊர் இருக்குது அப்படின்னு அதை ஒரு 4 இடம் சொல்லும் போது கங்குவா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், மூவி ஃபுல்லாக சூர்யா மட்டும்தான், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற ஒரு இதுவும் இப்போ போர் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹீரோ வில்லன் மட்டும் அடிச்சிக்கிறாங்க. அப்போ இவங்க மீதியெல்லாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சூர்யாக்கு ஆப்போசிட். அவங்களெல்லாம் எதுவுமே சொல்லலை. அந்த ஒரு ஊரோட எக்ஸ்பிளனேஷன் தெளிவாக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ப்ரெசன்ட் போர்ஷனே இல்லாமல் இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்லாத வந்து நெக்ஸ்ட் பாட்டுக்கு வச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக மூவி. அது ஓ நல்ல கதை சொதப்பிட்டார் ப்ரோ. சிறுத்தை சிவா ஆக்சுவலாக எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருமே அஜித் ஃப்ளாப் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் படம் வீரம் சூப்பர் ஹிட், அதுக்கப்புறம் விவேகமா அது வந்து தங்கச்சி சென்டிமீட்டர். அஜித்துக்குலாம் வந்து நாலா விஜய் ஃபேன். எனக்கு உண்மையிலே அஜித் வந்து ஒரு எப்படி பிடிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த படத்தில் தான். அந்த தங்கச்சி சென்டிமெண்டெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நானே அந்த படத்தை 3 வாட்டி பார்த்தேன் தேட்டர்லேயே. அந்த படமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 படம் ஃப்ளாப்பு, அது ஓகே தான், அது ஏதோ இது பண்ண முடியாது. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், சூப்பராகவே பண்ணியிருக்கலாம் ப்ரோ. அந்த ஸ்டோரியை பயங்கரமாக பண்ணியிருக்கலாம். அது வந்து அது ஒரு இது சொல்லுவாங்களே, நோபடி வில் நோஸ் த வேல்யூ ஆஃப் அந்த கோல்டை தேடி டைமண்டை தொலைச்சிட்டாங்கன்ற மாதிரி மற்ற கன்றாவியான படத்தெல்லாம் கொண்டாடி மெய்யழகன்ற மாதிரி ஒரு படத்தை கொண்டாட விட்டுட்டாங்க. அது ஒரு அமேசிங்கான மூவி, என்னோட பர்சனல் ஃபேவரட். அது மூவியோட கனெக்டே எதுவுமே இல்லையே. இப்போ கங்குவா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூர்யா மூவி மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? ஒரு ரொமான்டிக் மூவியோ இல்லை ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாவோ எதுலையோ பார்த்து கங்குவா வி கான்ட் சே இட் இஸ் அஸ் அ மூவி. அவங்களோட கெட்டப் வைஸ் அது வைஸ் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, தவிர மூவியாக பெஸ்ட்டாக இல்லை. எதுவுமே பெருசாக பெஸ்ட் இல்லை. பொன்னியின் செல்வன், சலார், கேஜிஎஃப் இதெல்லாம் ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள ஒரு மூவி, சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு இது தோணலை. இட்ஸ் a nice movie. இந்த வருஷம் நிறைய படங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அமைஞ்சிருக்கு. ஐ மீன் டோட்டலாகவே தமிழ் சினிமாவில் பொறுத்தவரைக்கும் நிறைய படம் காம்ப்ரமைசிங்காக இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது.
ஈக்குவலாகவே இருந்துச்சு. ஐ குட் see many actors கம் அப் ஆனாங்க. லைக் விமல்லாம் நிறைய படம் வந்தாங்க. கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழிச்சு பூமிகா இவங்களெல்லாம் கொஞ்சம் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இட் வாஸ் நைஸ். இப்போலாம் என்ன சொல்கிறது, அது எல்லாமே அது ஓவர் ரேட்டட். இப்போ வந்து ஓவர் ரேட்டட். சும்மா இந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நம்ம சொல்லுவாங்களே அந்த ஆந்திராக்காரங்களுக்கு அந்த ஃபைட் கிட்ட பாலகிருஷ்ண மாதிரி தொடைய தட்டி ட்ரெயின் பின்னாடி போனால் தான் அவங்களுக்கு பிடிக்கும்னா அவங்களுக்கு ஓகே. நமக்கு அது இந்த ஸ்டேட்டில் வேணால் நல்லாயிருக்கும், நம்ம ஸ்டேட்டுக்குலாம் அதெல்லாம் வேலைக்காக. என்னன்னா அந்த ட்ரெண்டை இது பண்ணிட்டாங்க பாலகிருஷ்ணா டைம்லேருந்து. இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டா இது ட்ரெண்டாக இல்லைன்னா புஷ்பாவும் அதே மாட்டர் தான் பண்ணுறதெல்லாம். நம்ம எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு பண்ணுறது, அவ்வளோதான்.